சீனாவில் உள்ள 1500 ஆண்டுகள் பழமையான கோவிலில் சுற்றுலா பயணி ஒருவர் செய்த தவறால் கட்டிடத்தின் கூரை தீப்பிடித்து எரிந்தது. சீனாவின் ஜியாங்ஷு மாகாணத்தில் உள்ள ஜாங்ஜியாகாங் பகுதியில் உள்ள பெங்ஹுவாங் மலையில் கோவில் ஒன்று உள்ளது. இந்த கோவில் கிபி 536ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த கோவிலின் துணை கட்டிடமும் அதன் அருகிலேயே அமைந்துள்ளது. அந்த கட்டிடத்திற்கும் சுற்றுலா பயணிகள் வந்து வழிபட்டு செல்வதுண்டு. சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் சுற்றுலா பயணி ஒருவர் மெழுகுவர்த்தியை ஏற்றியுள்ளார். அத்துடன் நறுமணம் தரும் ஊதுபத்தியையும் ஏற்ற முயன்றபோது திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனால் தீ மூண்டு மாடி கட்டிடத்தின் மேலிருந்து கீழ்ப்பகுதி வரை மளமளவென தீ பரவியது. அதில் கட்டிடத்தின் கூரையில் உள்ள சில மரப்பொருட்கள் தீயில் எரிந்து கீழே விழுந்தது. இதனால் அந்த பகுதியில் அடர்த்தியான கரும்புகை எழுந்தது. மேலும் கட்டிடம் முற்றிலுமாக சேதமடைந்தது. ஆனால் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. அதேபோல கோவிலை சுற்றியுள்ள வனப்பகுதியிலும் தீ பரவவில்லை. அந்த கட்டிடத்தின் இடிபாடுகளையும் தீயினால் எரிந்த பொருட்களையும் அப்புறப்படுத்தும் பணிகளில் அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த கட்டிடத்தை மீண்டும் புத்தம் புது பொலிவுடன் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் ஊதுபத்தி ஏற்றிய சுற்றுலா பயணி குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சுற்றுலா பயணியின் சிறு தவறால் கோவிலே எரிந்து போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.